Welcome to English online class. So now the topic is all summer in a day. To continue the lines part 2, 12th standard, unit 5. Oh, you didn't write that, protested one of the boys. I did, yes, said Margaret. I did. Williams, said the teacher, but that was yesterday. Now the rain was slackening and the children were crushed in the great thick windows. Where is teacher? She will be back. She'd better hurry, we will miss it. ஸோ நீ தானே எழுதுன அப்படின்னு வந்து ஒரு பையன் வந்து கேட்குறான். நான் தான் எழுதுனேன் அப்படின்னு மார்க்கெட் வந்து சொல்கிறா. ஸோ நான் தான் அப்படின்னு அவன் மறுபடியும் சொல்கிறா. டீச்சர் சொன்னாங்க அந்த பையன் பேர் வந்து என்னென்னா வில்லியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நேற்று இப்போ வந்து மழையில் அடிச்சுட்டு வந்து என்னென்னா மழை அப்படியே ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு ஊற்றுது. எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விண்டோவில் போய் எல்லாருமே ரொம்ப நெருக்கிக்கிட்டு விண்டோவிலே பார்க்குறாங்க, அப்படியே ஃபுல்லாக மழை அடிச்சுட்டு ஊற்றுறது. டீச்சர் வந்து டக்குன்னு என்ன வெளியில் போகிறாங்க. டீச்சர் டக்குன்னு போனோடனே ஓகே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மற்றவங்களும் என்னென்னா சன் வந்தால் தேவலாம் அப்படின்னு எல்லாமே நினைக்கிறாங்க. They turned on themselves like a feverish wheel, all tumbling spokes. Margaret stood alone. She was a very frail girl and looked as if she had been lost in the rain for years, and the rain had washed out the blue from her eyes and the red from her mouth and the yellow from her hair. She was an old photograph dusted from an album, whitened away, and if she spoke at all, her voice would be a ghost. Now she stood separate, staring at the rain and the loud wet world beyond the huge glass. அது வந்து குழந்தைத்தனமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. மார்க்கெட் வந்து என்ன சொன்னா தனியாக அவ பாட்டுக்கு நிற்கிறா. அப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் அவள் என்னென்னா ஒரு பலகீனமான பொண்ணு. ஸோ எப்படி அவளுக்கு எப்படி தோணுது அப்படின்னா மலையில் வந்து பல வருஷம் வந்து காணாமல் போயிட்ட மாதிரி அவளுக்கு தோணுது. இப்போ மலையில் வந்து என்னென்னா அவள் கண்களில் உள்ள அந்த ப்ளூ கலர்லாம் வந்து வாஷ் பண்ணிட்ட மாதிரியும், அப்படியே வாயில் உள்ள இருந்த அப்படியே ரெட் கலர்லாம் வந்து வாஷ் பண்ண மாதிரியும், அவள்கிட்ட உள்ள தலையில் இருந்த எல்லோ கலர்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு போன மாதிரியும், அவள்கிட்ட உள்ள பிரைட்லாம் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே குறைஞ்ச மாதிரியும் அப்படி தோணுது. அதேமாரி ஒரு ஆல்பத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ விழுந்தால், அதாவது வந்து ஒரு ஃபோட்டோ விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வெளியிலேருந்து வந்தால் ஒரு ஒரு பழைய ஆல்பத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்தால் எப்படி வெளுத்து போன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவளுக்கு தோணுது. ஸோ அவள் பேசுனா எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கோஸ்ட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு ஆவி பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுகிறா. ஸோ இவள் வந்து என்னென்னா அவள் பாட்டுக்கு வந்து எப்படின்னா யார்கிட்டையும் பேசலை, அவள் பாட்டுக்கு என்னென்னா செப்பரேட்டாக நிற்கிறா. ஸோ மலையை பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் அந்த கிளாஸுக்கு அப்படியே பின்னாடி வந்து ஒரு ஓரத்தில் வேர்ல்டு அப்படியே நல்லா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உத்து பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறா. What are you looking that? said William. Margaret said nothing. Speak when you are spoken to. ஸோ வந்து வில்லியம் கேட்குறான் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறான். மார்கெட் வந்து ஒன்றும் சொல்லலை. உங்ககிட்ட தான் பேசுகிறேன், பதில் பேசு அப்படின்னு வில்லியம் சொல்கிறான். He gave her a shove, but she did not move. Rather, she let herself be moved only by him and nothing else. They edged away from her. They would not look at her. She felt them go away, and this was because she would play no games with them in the echoing tunnels of the underground city. If they tagged her and ran, she stood blinking after them and did not follow. ஸோ அவளை வந்து என்னென்னா ஒரு தள்ளுனா அவள் வந்து என்னென்னா நகரவே இல்லை. ஸோ மற்றவங்களாம் என்னென்னா பார்க்கவே மாட்டுறாங்க, அவளை கண்டுக்க மாட்டுறாங்க. அவங்க அதாவது வந்து இவளை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் என்னென்னா ஃபீல் பண்ணலை. அவங்க வந்து என்னென்னா எப்போதுமே வந்து இந்த கிளாஸை முடிச்சிச்சு அப்படின்னா ஒரு சுரங்கப்பாதை அங்கே ஒன்று இருக்குது, அங்கே எல்லாருமே போய் என்னென்னா அங்கே போய் பேசினா வந்து எக்கோ கேட்கும் எல்லோரும் பேசினா. ஸோ அந்த இடத்துல போய் மற்றவங்க எல்லோரும் போய் பேசிவிட்டு அங்கே விளையாடுறாங்க. இவள் வந்து அந்த விளையாட்டில் சேர்ந்துக்க மாட்டாள். அதேமாரி மற்றவங்களும் வந்து இவளை வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. மற்றவங்களாம் போகிறாங்க அப்படின்னு இவளுக்கு மட்டும் ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் வந்து அவங்களாம் போகிறாங்க. When the class sang songs about happiness and life and games, her lips barely moved. Only when they sang about the sun and the summer did her lips move, and she watched her the drenched windows. And then of course the biggest crime of all was that she had come here only 5 years ago from Earth.
And she remembered the sun and the way the sun was the sky and when she was the four in Ohio. And they had been Venus all their lives, and there had been only 2 years old when lost the two came. She came and the had song the since forgotten the color and hit of it and the way it really was. அவங்க கிளாஸ்ல எல்லாம் பாட்டு பாடுவாங்க. அதே நேரத்தில் வந்து சந்தோஷத்தை எதை பற்றி பாடுவாங்க அப்படின்னா சந்தோஷத்தை பற்றி பாடுவாங்க. அதாவது ரொம்பவும் வந்து என்னென்னா வாழ்க்கையை பற்றி பாடுவாங்க, விளையாட்டை பற்றி. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்னென்னா அதெல்லாம் பற்றி பாடுறப்ப இவளோட உதடு வந்து அசையவே அசையாது. எப்போ வந்து அவங்க வந்து என்னென்னா சூரியனை பற்றியோ வெயிலை பற்றியோ அந்த சம்மர் சீசனை பற்றி பாடுறாங்களோ அப்போ தான் வந்து இவளோட உதடு வந்து லைட்டாக அசையும். அதாவது அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படியே. ஸோ இதில் என்ன பெரிய பிரச்சனை, இவ செஞ்ச பெரிய குற்றம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து மார்கரெட் வந்து எப்போ வந்து இங்கே வீனஸ்க்கு வந்தா அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எர்த்துலேருந்து இங்கே வந்திருக்கா. ஸோ அவள் வந்து இவளுக்கு தெரியும் என்னென்னா சன்னு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இவளுக்கு தெரியும். சன்னு வரும்போது ஸ்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் எல்லாம். அதாவது இவ இங்கேருந்து வந்திருக்கா அப்படின்னா ஒஹியோ அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கா. அதாவது இங்கே வந்து 5 வருஷம் ஆகுது. 4 வருஷம், அதாவது 4 வயசில் இங்கே வந்திருக்கு. அப்போ 5 4 9 வயசு இவளுக்கு. மற்றவங்களுக்கு வந்து என்னென்னா 9 வயசாகுது. அப்போ என்னென்னா அவங்களாம் வந்து இங்கே தான் இருக்காங்க, வீனஸ்லேயே தான் இருக்காங்க. ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே 1 மணி நேரம் மட்டும்தான் வந்து சன்னையே பார்த்துருக்காங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் சன்னில் பார்த்துருக்கா. ஸோ அவங்க தொடங்கினதுலேருந்து வீனஸில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் சன் எப்படி இருக்கும், அதனோட ஹீட் எப்படி இருக்கும் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. But Margaret remembered it's like a penny. She shut one's eyes closed. No, it's not. The children cried. It's like a fire. She said in the stove, you are lying. You don't remember. I cried the children, but she remembered and stood quietly apart from all them and watched the patterning windows. And once a month ago she had refused to shower in the school shower rooms, had clutched her hands to her ears over her head screaming the water mustn't touch her head. ஆனால் வந்து மார்கரெட் என்ன நினச்சிட்டு இருந்தா, கண்ணை மூடிக்கிட்டு அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு நாள் சொன்னால் அது வந்து என்னென்னா ஒரு காயின் மாதிரி இருக்கும், சன்னுங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு காயின் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நோ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து கத்துறாங்க. அப்படியே எப்படின்னா ஸ்டவ்வில் இருக்கிற ஃபயர் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நீ பொய் சொல்கிற அப்படின்னு மற்றவங்களாம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணே பிடிக்காது, மார்கரெட்டை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா, இவங்களோட அந்த அப்பியரன்ஸில் இருக்கா, ஹேரு டீத்து, அதாவது டோட்டலாகவே ஒரு மாதிரியாக இருக்கா பார்க்குறதுக்கு. ஏன்னா இவங்க மலையில் அதாவது சன்னு படாமல் இருந்ததுனால இவங்களெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்காங்க. அவள் வந்து சன்னில் இருந்ததுனால அவள் ஒரு மாதிரி இருக்கா. ஆனால் வந்து அவளுக்கு தெரியும் வந்து சன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அவள் பாட்டுக்கு தனியாக வந்து நின்று அதே நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, அவங்களாம் ஒன்றா இருந்து விளையாடுவாங்க, எல்லாம் பேசிப்பாங்க. ஆனால் இவ இருந்து என்ன செய்யணும், அந்த பேட்டர்னிங் அந்த மழை அந்த கிளாஸில் வரக்கூடிய தண்ணியெலாம் நின்று பார்த்துட்ருக்கா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவள் குளிக்கிற ரூமில் அதாவது என்னென்னா ஷவர் எடுக்க வந்து மறந்துட்டா, அதாவது மறுத்துட்டா. ஏன் அப்படின்னா தலையில் அப்படியே கையை வச்சு தண்ணி படக்கூடாதுன்னு சத்தம் போட்டுட்ருக்கா. அந்த ஒரு பிக்சர் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி வந்து கையில் தலையில் இந்த மாதிரி கையை வச்சு தண்ணியே வந்து தலையில் படக்கூடாதுன்னு அப்படியே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன். So after that, dimly, she sensed it. She was different, and they knew her difference and kept away. There was a talk that her father and mother were taking her back to earth next year. It seemed vital to her that they do so, though it would mean the loss of the $1,000 to her family. And so the children hated her for all these reasons and big and little consequence. They hated pale snow face and her waiting silence, her thickness and then possible future getaway. The boy gave her another push. What are you waiting for? ஸோ அதுக்கப்புறம் வந்து அவள் உணர்ந்தா நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கோம் அப்படிங்கிறதையும் உணர்ந்தா. ஸோ இன்னொரு பேச்சு என்னென்னா, இவங்க வந்து என்னென்னா பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு பேச்சு போயிட்டுருக்கு, அடுத்த வருஷம் வந்து இவளை வந்து எர்த்துக்கு திரும்ப அழைச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு. ஸோ இவள் வந்து என்ன நினச்சிட்ருக்கா, நம்ம வந்து எர்த்துக்கு போயிட்டோம்னா பரவாயில்ல அப்படின்னு இவள் நினச்சிட்ருக்கா. ஆனால் அப்படி எர்த்துக்கு திரும்பி போகிறாந்தா ஒரு $1,000 மேலே வந்து லாஸ் ஆகிடும் அப்படிங்கிறதையும் நினச்சிட்ருக்கா. பட் ஆனால் வந்து அதே நேரத்தில் வந்து என்னென்னா
ஃப்யூச்சரில் அப்படியே போகணும் அப்படின்னாலும் பட் ஆனால் வந்து லாஸ் ஆகிறத நினச்சி அதையும் வச்சு என்னென்னா அதுவும் மைண்டில் வந்து போயிட்டுருக்கு. Then for the first time she turned and looked at him, and what she was waiting for is in her eyes. Well, don't wait around here, I cried, the boy savagely. You won't see nothing. Her lips moved. Nothing, he cried. It was all a joke, wasn't it? He turned to the other children. Nothing happened today, is it? ஸோ இவளோட ஃபேஸ்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அதே நேரத்தில் வந்து எர்த்துக்கு வந்து திரும்ப போயிடுவாங்கன்னு அதை நினச்சி அதுவும் ரொம்பவும் பிடிக்கல. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சன் வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்து வில்லியம்ஸ் வந்து என்ன சொல்கிறான், அதெல்லாம் வராது, அதெல்லாம் சும்மா ஜோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து மற்றவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்காக சொன்னாலும் அதை அப்படியே வந்து பேச்சை மாற்றி வேணால் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்கிறான். நீ மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறான். So they all blinked him, and then understanding laughed and shook their heads. Nothing, nothing. Oh, but Margaret whispered, her eyes helpless. But this is the day the scientists predict, they say they know the sun. Only a joke, said the boy, and seized her roughly. Hey, everyone, let's put her in a closed before the teachers comes. No, said Margaret, falling back. ஸோ இவன் மேலே இருக்கிற எரிச்சலில் வந்து இவளை வந்து சன்னை பார்க்க விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து வில்லியம் தான் பிளான் பண்ணுறான் பார்க்க விடக்கூடாதுன்னு. அது வந்து மற்றவங்களுக்கு புரியலை. ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஐ கான்டாக்டில் மற்றவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். மற்றவங்க வந்து அதை அதுக்கடுத்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து இவங்க என்னன்னு கேட்கும்போது மார்க்கெட்டுக்கு முன்னால் வந்து அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, நத்திங் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் வந்து பிளான் படி கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ உடனே வந்து வில்லியம் என்ன பண்ணுறான்னா அதெல்லாம் ஜோக் அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே வந்து தனிமைப்படுத்துகிறான். உடனே வந்து டீச்சர் வர சத்தம் கேட்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டீச்சர் வர சத்தம் கேட்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இவளை என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோசட் ரூமில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவளை வந்து அதுக்கு சன்னை பார்க்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவளை அப்படியே அழைச்சிட்டு போய் வேறு என்னென்னா க்ளோசட் ரூமில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. அப்படியே வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிக்சர் தெரியுது, அது பேர் தான் வந்து என்னென்னா க்ளோசட் ரூம். So they surged about her, caught her and bore her, protesting and then pleading and then crying, back into a tunnel, a room, a closet, where they slammed and locked the door. They stood looking the door, and Sortable trembled from her beating and throwing herself against it. They heard her muffled the cries, then smelling, and they turned. Then smiling they turned and went out and back down the tunnel, and just as a teacher arrived. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவளை என்ன செய்யணும் அப்படின்னா டேர்னல், அதாவது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஃப் ரூமில் வந்து டீச்சர்ஸ் வரக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ ready children, as she glanced at her teacher and said everyone, and are we all here, and sir, and yes, the rain slacked and still everyone. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்து அவளை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளோசெட்டில், அதாவது வந்து அவள் என்ன செய்கிறா அப்படின்னா அந்த க்ளோசெட்டில் போடுறதுக்கு முன்னாடி வந்து அவளை பிடிச்சி தள்ளி உள்ளார போடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவள் கெஞ்சிரா அலறா, அந்த க்ளோசெட்டில் போய் தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டுட்டு அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த டோரில் இருந்து அவள் நின்று எட்டி பார்க்குறா. அந்த சத்தம் கூட வராமல் ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டு இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த அவள் தட்டுறது, அங்கேருந்து வந்து அவள் தட்டுறது, அதில் கத்துறது எல்லாமே வந்து கேட்குது. ஸோ அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அவங்க நின்று வெளியில் பார்க்குறாங்க. எல்லாருமே பசங்க நின்று தட்டுற சத்தம், அங்கே கொஞ்சம் அதிர்ற சத்தம், ஷேக் ஆகிறது இதெல்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து டீச்சர் வராங்க. டீச்சர் வந்து வர்றதுக்காட்டி வந்து இவங்க மறுபடியும் வந்து பழைய இடத்துல வந்து நின்றுடுறாங்க. ஸோ மறுபடியும் வந்து நின்னோடனே அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சத்தம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ சாத்தினோன்னே வெளியில் மட்டும் அந்த ஷேக்கிங் மட்டும் இருந்துகிட்ருக்கு. பட் ஆனால் வந்து அவரோட சத்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு. So ready children, she glanced to her watch. Yes, said everyone. And are we are here? Yes, the rain slacked still more and crowded to huge door. The rain stopped. ஸோ இப்போ வந்து டீச்சர் வந்து ஓகே நீங்களாம் வாட்ச் பண்ணுறதுக்கு ரெடியா, ஓகே எல்லோரும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரெயினில் வந்து சுத்தமாக குறைஞ்சிட்டு இப்போ நிற்க போகுது. இப்போ மறுபடியும் என்னதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே வந்து ரெயின் வந்து சுத்தமாக நின்றுடுச்சு. It was as if the midst of a film concerning the avalanche, a tornado, and hurricane and volcanic eruptions.
ஸோ அங்கே வந்து என்னென்னா ஒரு ஃபிலிம்ஸை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அந்த ஃபிலிம்ஸை வந்து பார்க்கறதுக்காக இந்த டீச்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து எதை பற்றி அப்படின்னா டொராண்டோ, ஹியூரிக்கன், வெலாங்கோ அந்த மாதிரி வந்து என்னென்னா டோட்டலாக வந்து என்னென்னா ஸ்டோம் அந்த மாதிரி உள்ளதை பற்றி, ஸோ பனிச்சறுக்கை பற்றி, அந்த சூறைக்காற்றை பற்றி, எரிமலை வெடிக்கிறத பற்றி, இந்த மாதிரியான ஒரு இதை பற்றி தான் வந்து டோட்டலாக வந்து அங்கே என்னென்னா ஒரு ப்ரொஜெக்டர் மூலமாக வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுக்காக ஸ்டாஃப் வந்து அதாவது டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அழைச்சிட்டு கொண்டு போய் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. Something had first gone wrong with the sound apparatus, thus muffling the final cutting off all this noise, all the blast and repercussions and thunders. And then second ripped the films from the projector and inserted in its place a beautiful tropical slide which didn't move or had a tremor, the world ground to a standstill. ஸோ என்னமோ தப்பாகிடுச்சு. ஆனால் ஸ்பீக்கரே என்னென்னா ஒர்க் பண்ணாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஆனால் எல்லா சவுண்டையும் கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. சவுண்டே இப்போ சுத்தமாக இல்லை. ஆனால் இப்போ வந்து நல்லா கேட்கக்கூடிய ஒரு சவுண்டாக கேட்கக்கூடிய ஒரு இடம், ஒரு அதிர்வு, ஒரு ஸ்டோம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு, நல்லா ஸ்டோம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அந்த டயத்தில் வந்து அந்த சீனில் வந்து சவுண்டே சுத்தமாக இல்லை. ஆனால் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அது அப்படியே வந்து ப்ரொஜெக்டரில் போயிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. எல்லாம் நடக்குது ஆனால் சவுண்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்குது. இப்போ என்னென்னா உலகம் வந்து அப்படியே அசையாமல் அப்படியே நின்று போச்சுன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குது. ஸோ ரிமைனிங் லைன்ஸ் we will discuss about later. So this is the ending of the lines. Okay, we will consider about later. Thank you. Thanks to all.